ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் அண்ட் அஜய் ஷோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நாட்டுக்கோழி, சின்ன வெங்காயம், மீடியமான வெங்காயம், தக்காளி 2, தேங்காய், சோம்பு, அடுப்பை பற்ற வச்சுட்டு குக்கரில் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிங்க. இலை, பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு ஏலக்காய் சேர்த்துக்கிங்க. சின்ன வெங்காயம் முழுசாகவும் நறுக்குனதும், மீடியமான சைஸ் வெங்காயம் நறுக்குனதும் போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. நாட்டுக்கோழி கிரேவிக்கு உங்களுக்கு சின்ன வெங்காயம், பொதுவாக நாட்டுக்கோழி கிரேவி குழம்பு எது வச்சாலும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி போட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், அதோட ஸ்மெல் நல்லா வர வரைக்கும், மனம் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதில் நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் கோழியை ஆட் பண்ணிக்கிங்க. இது நான் உயிர்கோழியாக பிடிச்சி வாங்கினது. நீங்களும் கேட்டு வாங்குங்க. உயிர்கோழி வாங்கும்போது 1 200 அப்படிங்கிற அளவு இருக்கிற அளவு தான் நீங்கள் வாங்கணும். எந்த கோழி வாங்கினாலுமே அப்போ தான் உங்களுக்கு முத்துனதாக இருக்காது. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிங்க. உயிர்கோழி வாங்கும்போது நம்ம 1 கிலோ வாங்கலாம், இல்லை 1 200 அந்தமாரி வாங்கலாம். 1 300க்கு மேலே போயிடுச்சுன்னா ரொம்ப முத்துனதாக இருக்கும், ஒரு மாதிரி சக்கையாக இருக்கும். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. மல்லித்தூள் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்சது. தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள் வீட்டிலேயே அரைச்சது. வீட்டில் அரைச்சது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கடையில் வாங்குகிற மசாலாவை விட நீங்கள் வீட்டில் அரைச்சி செய்யும்போது உங்களுக்கு அது தனி சுவை கண்டிப்பாக கிடைக்கும். தேங்காவை நீங்கள் தண்ணி ஊற்றி நைஸாக கொஞ்சம் கொரன்னு வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கிங்க. அடுத்தது நீங்கள் நாட்டுக்கோழி கிரேவிக்கு அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி வெந்ததுக்கப்புறம் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதி வரும். கொதி வந்த உடனே உங்களுக்கு அரைச்சி வச்ச தேங்காய் கிரேவியை உங்களுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிங்க. தேங்காய் அரைச்ச விழுதை அதில் ஆட் பண்ணிக்கிங்க. இதேமாரி கொதி வரும்போது குக்கரில் நீங்கள் மூடிட்டு 3 விசில் விடுங்க போதும். 3 விசிலுக்கு மேலே வேண்டாம். நீங்கள் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு டேஸ்டியாக எம்மியாக இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு அந்த கிரேவி கண்ணுக்கே உங்களுக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.